தியானத்தில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் அவங்கவுங்க மூதாதையுடைய உணர்வுகளும் அவங்களோட பிறந்த உணர்வுகளும் அவங்களுக்குள்ள இருப்பதனால் நாம் கூட்டு தியானத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை நாம் பெற்று இதை தியானித்து இன்னொருவன் இயக்க உணர்வுடன் நாம் இருப்பதனால் நாம் அனைவரும் இந்த அவங்க குடும்பத்தை சார்ந்தோர் தற்சமயம் உடலை விட்டு பிரிந்து சென்றிருந்தால் அந்த ஆன்மாக்களை நாம் எல்லாம் இந்த வலுவின் துணை கொண்டு அந்த ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய செய்து அவர்கள் உடலை பெற்ற நஞ்சினை கரைய செய்து அவர்கள் பிறவில்லா நிலையில் அடைய செய்வோம். அப்படி அணைந்து விட்டால் அந்த குடும்பத்தை சார்ந்தோருக்கும் அந்த துயர்நிலை நீங்குகின்றது, அவர் பிறவில்லா நிலை அடைகின்றனர். அவர்களும் இந்த காலை துருவ தியானத்தில் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானித்தார். அந்த மகிழ்ச்சிகள் அருணர்கள் அவர்கள் மகிழ்ச்சிகள் ஆய்விடுகின்றனர். அப்போது எளிதில் தன் குடும்பத்தை சார்ந்த அந்த உணர்வின் தன்மை கொண்டதனால் நாம துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பெற வேண்டும் என்று இயங்கினார். அந்த உணர்வு எளிதில் அவர்கள் பெறப்பட்டு அவங்க குடும்பத்தில் வரக்கூடிய தீமையை அகற்றிவிட்டு வரக்கூடிய துன்பங்களை நீக்கி பேரருளை அவர்கள் பெற்று இந்த வாழ்க்கையில் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளையும் அதிகமாக வளர்த்து இந்த உடலை விட்டு சென்றேன். ஆள் துணை இல்லாதபடியே அந்த உணர்வின் துணை கொண்டு நாம் உடலை இது வளர்த்துக் கொண்டால் உடலை விட்டு சென்ற பின் நம் உயிரான்மா அங்கே அழைத்து சென்று அங்கு உடல் பெறும் உணர்வை கரைத்து விட்டு உணர்வுடன் ஒளியாக வென்றுவிடும். ஏனென்றால் இன்று நாம் ஒரு புழு அல்லது ஒரு வண்டு தனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு தன் பூச்சியாக வளர்ந்த பின் அதே உணர்வு தப்ப வேண்டும் என்ற உணர்வை எடுத்து அந்த உடலுக்குள் உருமாறி வண்டாக பிறக்கின்றது. இதை போலதான் நமது உணர்வின் தன்மை அந்த அருள் ஒளி என்ற உணர்வு எடுக்கும்போது உயிர் போல தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வினை ஒளியாக மாற்றும் போது இந்த உடலுக்குள்ளேயே இந்த உயிர் அந்த ஒளியின் சரீரமாக மாறுகின்றது. இப்படி நாம் வளர்த்தோம் என்றால் இந்த உடலுக்கு பின் நம்மளுக்கு பிறவில்லை என்ற முழுமையுடன் இந்த வாழ்தல் வேண்டும். இந்த வாழ்க்கையில் பெரும் சொத்து எது? அழியா சொத்து இதுதான். ஆக இந்த வாழ்க்கையில் நாம் உடலை அழகுபடுத்தினாலும் செல்வங்கள் தேடினாலும் நம் கூட வருவதில்லை. ஆக இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகள் அகற்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நீங்கள் பெற்று தீமை என்ற நிலை வளராது தடுத்து இதன் வாழ்க்கையாக நீங்கள் வாழ்ந்தால் இனி பிறவில்லா நிலையை நாம் அடைய முடியும். ஆகவே நமது தூதுவர்களாக நம் உடலை விட்டு பிரிந்து சென்ற நம்ம குலதெய்வங்களான உயிரான்மாக்களை தியானத்தில் வலுகொண்டு அந்த சப்தரிஷி மண்டலத்தில் இணைத்து விட்டால் அந்த குடும்பத்தை சார்ந்தோர் அனைவரும் காலையில் அந்த துருவ நட்சத்திரத்தில் அந்த சப்தரிஷி மண்டலங்களில் பேரொழியை பெற வேண்டும் என்று ஏங்கி பெற்றால் அவன் குடும்பத்தில் வரக்கூடிய சாப வினைகளோ தீய வினைகளோ பாவ வினைகளோ பூர்வ ஜன்ம வினைகளோ நீக்கிடும் அந்த அருள் சக்தி பெறுகின்றது.